கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 54 அதன் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர். இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை சொன்ன பக்தன் தாவீது எந்த மனித சகாயமும் இல்லாதபடி, எந்த மனிதனுடைய உதவிகளும் ஒத்தாசையும் இல்லாதபடி, தன் குடும்ப அங்கத்தினர்களுடைய, தன்னோடு உடன் பிறந்து வளர்ந்த சகோதரர்களுடைய, தன்னோடு பழகின நண்பர்களுடைய, அறிந்தவர்களுடைய, அயலகத்தாருடைய எந்த மனித ஒத்தாசையும் இல்லாதபடி தான் நெருக்கப்பட்டு அந்த நெருக்கத்தின் நிமித்தம் அலைந்து திரிகிற நேரத்தில், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி புலம்பி, எனக்கு சகாயம் பண்ண யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிராதபடிக்கு அவன் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் தன் இருதயத்தை திடப்படுத்தி தேவனை பார்த்து சொல்லுகிறான், இதோ கர்த்தர் எனக்கு சகாயராயிருக்கிறார் என்று. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் பல நேரங்களிலே மனித சகாயம் நமக்கு இல்லை என்று வருத்தப்படுகிறோம். பல நேரங்களிலே குழம்புகிறோம். பல நேரங்களிலே நாம் சிநேகித்த அல்லது நேசிக்கிற ஒருவரும் நமக்கு சகாயம் பண்ணவில்லை. நம்முடைய ஆபத்தில், தேவைகளில், நெருக்கங்களில் உதவி செய்ய முன்வரவில்லை. நம்மை கண்டும் காணாதவர்களைப் போல ஒதுங்கி செல்லுகிறார்கள் என்று புலம்ப ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் நமக்கு பாத்திரமாய் இருக்கப் போவதில்லை. உலகத்தின் மனிதர்கள் நமக்கு அனுகூலமாய் இருக்கப் போவதில்லை. ஆனால் தேவனை நம்புகிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் அனுகூலமாக இருந்து நம்முடைய வாழ்வின் எல்லா நெருக்கத்திலும் நமக்கு சகாயம் பண்ணுகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கையை இந்த சங்கீதக்காரன் பெற்றிருந்தது போல நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த நம்பிக்கையுடையவர்களாய் பார்ப்போம். இந்த நம்பிக்கை உடையவர்களாய் இருக்க நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். காரணம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் எல்லா சகாயங்களும், உதவிகளும், ஒத்தாசைகளும் அற்றுப்போனாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நல்ல சகாயராக ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் சகாயராயிருந்து செம்மையாய் நம்மை நடத்தி செல்லுவார். மனித சகாயம் இல்லையே என்று கலங்குகிற பெற்றோருடைய, பிறந்த பிள்ளைகளுடைய சகாயம் இல்லையே என்று கலங்குகிற உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் சகாயராய் இருப்பார். அறிக்கையிடுவோம், கர்த்தர் என் சகாயம். கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு அனுகூலம் பண்ணுவார். கர்த்தர் எனக்கு நல்ல ஒத்தாசை பண்ணுவார் என்று அறிக்கை செய்து தேவனால் வருகிற விடுதலையை நாம் சொந்தமாக்கி கொள்ளுவோம். தேவனால் வருகிற ஜெயத்தை வசமாக்கி கொள்ளுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. தேவனே, நாங்கள் பல நிலைகளிலே சோதிக்கப்படும் பொழுது, நெருக்கப்படும் பொழுது, எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்களோடு கூட பழகினவர்கள், எங்கள் குடும்பத்தார் எங்களுக்கு சகாயம் பண்ணவில்லையே, அறிந்தும் இதை எல்லாவற்றை அறிந்தும் சூழ்நிலைகளை கண்டும் காணாதவர்களைப் போல் இருக்கிறார்களே என்று புலம்ப ஆரம்பிக்கிறோம். இல்லை, இந்த சங்கீதக்காரனைப் போல உலகமும் உறவுகளும் ஒதுங்கும் பொழுது கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி அவன் நம்பி அறிக்கை செய்து கர்த்தரை சார்ந்து கொண்ட அந்த வாழ்வை எங்களுக்கும் தாரும். நாங்கள் பதறி போகாதபடி, கலங்காதபடி, கர்த்தரின் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டை ஆண்டவரே விசுவாசத்தோடு கண்டடைய, அதன் மூலமாய் நன்மைகளை பெற கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.